ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. அதானியிடம் அதிக விலைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய திமுக அரசு ஒப்பந்தம் போட்டிருப்பதாக செய்திகள் பரவிய நிலையில் அதானியை முதல்வர் சந்திக்கவும் இல்லை, சூரிய ஒளி மின்சாரம் பெற அதானி நிறுவனத்துடன் எந்தவித நேரடி ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வர் அதானியை சந்தித்ததாகவும் அதிக விலைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் மற்றும் ஊடகங்கள் தவறான செய்தி வெளியிடுவதாக கூறி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதானியை முதல்வர் சந்திக்கவில்லை, அதானி நிறுவனத்துடன் நேரடி சூரிய ஒளி மின்சாரம் பெறும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவில்லை. அதிமுக ஆட்சியில் நிர்வாக ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் சீர்குலைந்திருந்த தமிழக மின்சாரத்துறையை சரி செய்தவர் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டுள்ளார். முதல்வரின் சீர்திருத்தம் பிடிக்காமல் எதிர்க்கட்சிகள் பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பி வருவதாக கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள பிற மின்சார வாரியங்களைப் போல தமிழக மின்சார வாரியமும் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்துடன் 2020 முதல் 23 வரை 2000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்வது தொடர்பான ஒப்பந்தத்தில் மட்டுமே கையெழுத்திட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக ஆட்சியில் மட்டுமே அதானி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதானி நிறுவனம் தாக்கல் செய்த மனுக்களை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தள்ளுபடி செய்ததாகவும் அதானி நிறுவனத்திடம் சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக விலையில் நீண்ட கால முறையில் கொள்முதல் செய்ய ஒப்பந்தமிட்ட அதிமுக அரசை விடுத்து திமுக அரசை குற்றம் சாட்டுவது நியாயமில்லை என விமர்சித்துள்ளார். மேலும் தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரித்துள்ளார்.